பகிர்ந்துள்ள கீழக்கரை மிளகு தண்ணியானம் செய்முறை மிகவும் அருமை. குறிப்பாக ரமலான் நோன்பு காலங்களில், அதிலும் சஹர் மற்றும் தராவிஹ் தொழுகைக்கு பின் கீழக்கரை மக்களின் வீடுகளில் மனம் வீசும் ஒரு பாரம்பரியமான உணவு இது. நீங்கள் கொடுத்த தகவல்களை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் வரிசைப்படுத்தியுள்ளேன். கீழக்கரை மிளகு தண்ணி ஆனம் செய்முறை. தேங்காய்பால், கருவாடு மற்றும் முட்டை சேர்த்து செய்யப்படும் இந்த ஆனம் ஆப்பம் மற்றும் இடியாப்பத்திற்கு மிகச்சிறந்த காம்பினேஷன். தேவையான பொருட்கள்: தேங்காய்பால், முதல் பால் கட்டிப்பால் மற்றும் இரண்டாம் பால் தண்ணிப்பால். தாளிக்க நல்லெண்ணெய், 6 சின்ன வெங்காயம் நறுக்கியது, கருவேப்பிலை. வதக்க 6 சின்ன வெங்காயம் முழுசாக, தேவையான அளவு பூண்டு முழுசாக, 3 பச்சை மிளகாய். மசாலாக்கள்: 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். முக்கிய பொருட்கள்: முட்டை தேவையான அளவு, கருவாடு சுத்தம் செய்தது, உப்பு தேவையான அளவு. செய்முறை விளக்கம். 1. தாளிப்பு. ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் நறுக்கிய சின்ன வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை போட்டு பொன்னிறமாக தாளித்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வைக்கவும். 2. வதக்கல். அதே சட்டியில் முழு சின்ன வெங்காயம், பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து சிறிது எண்ணெய் விட்டு வதக்கவும். 3. கொதிக்க வைத்தல். வதங்கியதும் இரண்டாம் பால் தண்ணிப்பால் ஊற்றவும். பால் கொதித்து வரும்போது சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். 4. முட்டை சேர்த்தல். குழம்பு நன்கு கொதிக்கும் போது அடுப்பை சிறு தீயில் வைத்து முட்டைகளை ஒவ்வொன்றாக இடைவெளி விட்டு உடைத்து ஊற்றவும். அகலமான பாத்திரம் இதற்கு வசதியாக இருக்கும். 5. கருவாடு சேர்த்தல். முட்டை வெந்து வரும் நிலையில் சுத்தம் செய்த கருவாடுகளை அதன் மேல் பரவலாக தூவவும். சுமார் 10 நிமிடம் வேகவிடவும். 6. இறுதி நிலை. அனைத்தும் வெந்த பிறகு திக்கான முதல் தேங்காய் பாலை ஊற்றவும். ஒரு கொதி வந்தவுடன் முதலில் தாளித்து வைத்திருந்த வெங்காயம் மற்றும் கருவேப்பிலையை அதன் மேல் தூவி அடுப்பை அணைக்கவும். குறிப்பு: இது கீழக்கரை பகுதியில் சஹர் உணவிலும் நோன்பு காலங்களில் இரவு உணவிலும் மிக முக்கிய இடத்தை பிடிக்கும் ஒரு சத்தான உணவாகும். இந்த செய்முறையை பகிர்ந்த SAK முசபிஹு அவர்களுக்கு நன்றி.